வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியல். இந்த அக்டோபர் 15 புரட்டாசி 29. இன்றைய தினத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைவழுத்த நிலைகள் வலுப்பெற்றது. மேலடியிலும் மெலிந்த சுழற்சி நீடிக்கிறது. வடகிழக்கு பருவக்காற்று கிட்டத்தட்ட முழுமையாக திரும்பிவிட்டது. நாளை முதல் பருவக்காற்று திரும்பும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்று முழுமையாக திரும்பியிருக்கிறது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் இரண்டு பகுதியிலுமே குறைவெடுத்த நிலைகளும் வலுவடைந்து மழைப்பொழிவை பருவக்காற்று மழைப்பொழிவை நேற்று நள்ளிரவுக்கு பிந்தைய அதிகாலை முதல், அதாவது இன்றைய அதிகாலை முதல் வடகிழக்கு பருவமழை துவங்கியது. இந்த நிலையில் இந்த பருவக்காற்று மழைப்பொழிவு முதல் சுற்று அக்டோபர் 21 வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படும் நிலையிலும் அக்டோபர் 22 பின்னர் இரண்டாம் சுற்று தீவிர நிகழ்வுடன் பருவமழையை தொடரச் செய்யும் என்ற நிலையிலும் இன்றைய வானிலை அமைவுடனான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி அண்ணாதுரை. நாளை வடகிழக்கு பருவக்காற்று முழுமையாக திரும்பி பருவமழையை முழுமையாக துவக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நமது முன்னோட்ட விளக்கத்திலும் தெரிவித்திருந்தோம். இந்திய வானிலை ஆய்வு மையம் கூட நாளை தினம் பருவக்காற்று திரும்பும் என அறிவித்திருந்தது. இந்த நிலையில் நமது விளக்கத்தின்படி நேற்று நள்ளிரவு அதற்கு பிந்தைய அதிகாலை, அதாவது இன்று அதிகாலை முதல் வடகிழக்கு பருவமழை கடலோர மாவட்டங்களில் தொடங்கியது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும், பாண்டிச்சேரி பகுதிகள் சார்ந்தும், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் இந்த அதிகாலை முதல் பருவமழை துவங்கியது. இதனுடைய தொடர்ச்சி திருவண்ணாமலை, அரியலூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும், அதே போல திருச்சிராப்பள்ளி மாவட்டம் வரையிலும் கூட இந்த மழைப்பொழிவு அதிகாலை வேளையில் நீடித்து இருக்கிறது. சில இடங்களில் மேலும் மழைப்பொழிவு உள்பகுதிகளில் மழைப்பொழிவு ஏற்பட்டும் வருகிறது. கடலோர பகுதிகளில் அடுத்த நிலையில் மழை தொடரும். சிறிய இடைவெளிக்கு பின்பு மழை வாய்ப்புகள் தொடரும். அதே போல தென் கடைக்கோடி மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்புகள் அடுத்தடுத்த நிலைகளில் இன்றைய தினத்தில் மழைக்கான வாய்ப்புகள் தொடரும். இந்த மழை சுற்று தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் சார்ந்து குறைவழுத்த நிலைகள், அதனால் ஏற்படக்கூடிய மெலிந்த சுழற்சி, மேலும் மேலடுக்கில் வலுவடைந்த அல்லது விரிவடைந்த மேலடுக்கு சுழற்சி இன்று மற்றும் நாளை வரை இந்த மேலடுக்கு சுழற்சி நீடிக்கக்கூடும். இந்த வகையில் மேலும் மழைப்பொழிவை நாளை வரை இந்த மழை வாய்ப்புகள் பரவலாகும். அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், தெற்கு உள் மாவட்டங்கள், தென் கடைக்கோடி மாவட்டங்கள், தென் கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள், அநேக மாவட்டங்கள். அதனால் எந்த மாவட்ட பெயரையும் குறிப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா எல்லா மாவட்டங்களுக்கும் இந்த சுற்றில் மழைப்பொழிவு இருக்கிறது. வடக்கு உள் மாவட்டங்களிலும் மழைப்பொழிவு அவ்வப்போது நீடிக்கும். இந்த சுற்று நேற்றைய விளக்கத்திலே அது முழுமையாக விளக்கம் அளித்திருக்கின்றோம். இந்த சுற்று வரக்கூடிய 21 வரை நீடிக்கும். 22 அடுத்த சுற்று துவங்கிவிடும். இந்த 21 வரை நீடிக்கக்கூடிய மழை வாய்ப்புகள் தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்டங்களுக்குமான மழை வாய்ப்புகளாக இருக்கும். கனமழை பொழிவு கடலோர மாவட்டங்களில் ஆங்காங்கே ஏற்படும். கடலோர மாவட்டங்களில் இங்கொன்றும் இங்கொன்றுமாக ஆங்காங்கே கனமழை பொழிவிற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதே நேரத்தில் பரவலான மழைப்பொழிவிற்கும் வாய்ப்புகள் உள்ளன. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மத்திய மேற்கு மாவட்டங்கள் இங்கெல்லாம் அவ்வப்போது ஆங்காங்கே கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. பெரும்பாலும் பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மத்திய மேற்கு மாவட்டங்கள், வடக்கு உள் மாவட்டங்களிலும் சீரான கால இடைவெளியில் அநேக கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை சார்ந்த மாவட்டங்களிலும் மழை வாய்ப்புகள் இந்த சுற்றில் அமையக்கூடும். இது ஒரு தொடர் நிகழ்வாக இருக்கும்.
ஏற்கனவே நாம் தெரிவித்திருக்கின்றோம், தென்கிழக்கு அரபிக்கடலில் ஒரு சுழற்சி, தென்மேற்கு வங்கக்கடலில் ஒரு சுழற்சி, அதாவது இலங்கையை ஒட்டி தொடர்ந்து வரக்கூடிய 21ஆம் தேதி வரை நீடித்து 21ஆம் தேதி வாக்கில் இரு சுழற்சிகளும் ஒன்றிணைந்து அது அரபிக்கடலில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மேற்கு மற்றும் மேற்கு திசையில் நகரக்கூடும். அது ஒரு வாய்ப்பு. 22ஆம் தேதி நாம் நமது வடகிழக்கு பருவமழை குறித்தான முன்னோட்ட விளக்கத்திலும் தெரிவித்திருப்போம். 22ஆம் தேதி தொடங்கி 27 இடைவெளியில் ஒரு நிகழ்வு அந்தமான் கடல் பகுதியில் ஏற்பட்டு அது தெற்கு ஆந்திர பகுதியில் மற்றும் தமிழக கடலோரம் ஒட்டி நகர்ந்து மழை பொழிவை வலுப்படுத்தும், தீவிரப்படுத்தும் இரண்டாம் சுற்றை என்று நாம் தெரிவித்திருப்போம். அந்த வகையில் நாம் எதிர்பார்த்த அதே நிலையில் அந்தமான் கடல் பகுதி மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதி சார்ந்து ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரக்கூடிய 23, 24 தேதிகளில் உருவாகக்கூடும். இது அடுத்தடுத்த நாட்களிலேயே தொடர்ச்சியாக வலுவடையும், மேலும் வேகம் பெறும், நகர்வில் வேகம் பெறும். முதற்கட்டத்தில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் அடுத்தடுத்த நாட்களில் ஒரு ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் ஒரு தாழ்வு மண்டலமாகவும் 26, 27 தேதிகளில் ஒரு ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறக்கூடிய நிலையில் இது தமிழக கடலோர மாவட்டங்கள் ஒட்டி நகரக்கூடும். ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடிய நிலையில் 26, 27, 28 இந்த தேதிகளில் தமிழக கடலோர மாவட்டங்கள் சார்ந்து ஒட்டி நகரக்கூடும். வடகடலோர மாவட்டங்கள் ஒட்டி நகரக்கூடும். இந்த நேரத்தில் கடலோர மாவட்டங்களில் வலுவான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் ஏற்படும். 28, 29 தேதிகளில் அதிகபட்சமாக இந்த நிகழ்வானது ஒரு புயலாக வலுப்பெற்றால் இது ஆந்திர கடல் பகுதியை நாம் ஏற்கனவே முன்னோட்ட விளக்கத்தில் தெரிவித்தபடி கரை கடக்க வாய்ப்புகள் இருக்கின்றன. இதே நிலையில் கரை கடக்கக்கூடிய நிலையில் அது தமிழக கடலோரம் ஒட்டி நகர்ந்து கரை கடக்கவும் வாய்ப்புகள் ஏற்படலாம். இது நாம் ஏற்கனவே தெரிவித்திருக்கின்றோம். கடல் வெப்ப நீரோட்டங்கள் மற்றும் கடல் வெப்பம் உயரும் நிலையை பொறுத்து, அதாவது வெப்பநிலை மாறுபாடுகளை பொறுத்தும் குளிரலை வரவை பொறுத்தும், வடக்கு வங்கக்கடலில் குளிரலையினுடைய வரவு அதிகரிப்பதை பொறுத்தும் இதனுடைய நகர்வுகள் முடிவாகும். தற்போதைய நிலையில் உறுதியான நகர்வுகள் குறிப்பிட்டுவிட முடியாது. இதுதான் இந்த நிகழ்வு பற்றிய தற்போதைய கணிப்பாக நாம் வெளியிடுவது. எனவே இரண்டாம் சுற்று சற்று பரப்பில் அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை கடலோர மாவட்டங்களுக்கான மழை வாய்ப்பாக அமையக்கூடும். இரண்டாம் சுற்று அது அந்த நிகழ்வினுடைய நகர்வை பொறுத்து மழைப்பொழிவு வேறுபடலாம். தற்போதைய அமைவின்படி இது வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள், ஒரு சில தென் கடலோர மாவட்டங்கள்லையும் தெற்கு உள் மாவட்டங்கள், தென் கடைக்கோடி மாவட்டங்கள் வரை மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அமைவாக இருக்கிறது. நகர்வுகள் மாறக்கூடும். அவ்வாறு மாறக்கூடிய நிலையிலையும் இது மற்ற மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்புகளை ஏற்படுத்தலாம். எனவே வானிலை என்பது மாற்றங்களுக்கு உள்ளானது. தொடர்ந்து கண்காணிப்போம். தொடர்ந்து வானிலையில் ஏற்படும் மாற்றங்களுடன் மற்றொரு விளக்கத்துடன் மீண்டும் இணைகிறேன். இணைப்பில் நீடி